வணக்கம். இந்த ஒரு போஸ்ட் அப்படிங்கிறது அண்ணாமலை அப்ரிசியேஷன் போஸ்ட். ஏன்னா தேர்தல் காலம் அதற்கு முன்பு என்று அவர் எந்த அளவுக்கு ப்ரெஷருக்கு ஆளாயிருக்காரு. என்னதான் வெளியில திமுக, அதிமுக என்ற ப்ரெஷர் இருந்தாலுமே கட்சிக்குள்ள அவருக்கு எவ்வளவு ப்ரெஷர் அப்படிங்கிறது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் சொல்றோம். இப்போதான் அண்ணாமலை அவர்களோடு நிற்க வேண்டிய கடமை அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் இருக்கு. கூடுதலாகவே ஒரு பொறுப்பு இருக்கதா நான் பார்க்கிறேன். ஸோ அதற்கு முன்னாடி கட்சிக்குள்ள ஒரு சில கருப்பு ஆடுகள் இருக்கு அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தா நாங்கள் 30லேருந்து 35 சீட்டு அப்படியே அடிச்சிருப்போம், துவைச்சிருப்போம் அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய வேடிக்கை அப்படிங்கிறது நீங்கள் தேர்தல் முடிவுகள் எடுத்து பார்த்தா தெரியும். ரொம்ப சொற்பமான தொகுதிகளில் தான் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து இருந்திருந்தா அது திமுகவுடைய ஓட் ஷேரை மேட்ச் பண்ணியிருக்க முடியும். எத்தனையோ தொகுதிகளில் 30%, 35% தான் வரும்னு சொன்னவங்க ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் திமுகவுக்கு 35% தான் வரும், மேக்ஸிமம் அவ்வளோதான் வரும், அதை தாண்டி வராது, அதனால் அதிமுக பாஜக கூட்டணி வைத்திருந்தால் கிடையாது. நீங்கள் எடுத்து பாருங்க, எத்தனையோ தொகுதிகளில் 40%, 45%, 50%, 54%லாம் இருக்கு. ஸோ திமுக அந்த அளவுக்கு வலுவாக ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் அதிமுக என்பது வலுவிழந்துட்டு இருந்து அந்த வலுவிழந்த அதிமுகவோட எதற்காக கூட்டணி வைக்கணும்? அது மட்டும் இல்லாமல் பாஜகவிற்கு இந்த ஒரு இடத்துல ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அமைச்சு பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி அமைச்சு பாஜக கூட்டணி இந்த தேர்தலை சந்திச்சா ஒரு நல்ல வாக்கு வங்கியை நிரூபிக்கலாம். பாஜகவை இனிமேலும் யாரும் நோட்டா பார்ட்டி 3% கட்சி சொல்ல முடியாது, பாஜகவினால் நாங்கள் தோத்து போயிட்டோம் அப்படின்ட்டு ஒரு சில அதிமுக நபர்கள் பிரஸ் மீட் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை அண்ணாமலை உருவாக்கியிருக்காரு. எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை அண்ணாமலை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தோம்னா, அதிமுக என்ன சொல்லிட்டு இருந்துச்சு, பாஜக இருந்தனால தோத்து போயிட்டோம், 2019, 21 அதிமுக பாஜக கூட்டணி இருந்தனால தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்பொழுது பாஜக கூட்டணி இருந்திருந்தால் நாங்கள் 30 முதல் 35 இடத்துல ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்கு. இந்த இடத்துல அதிமுக வீழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம அட்ரஸ் பண்ணியே ஆகணும். 32 வருஷம் ஆண்ட கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் பிரஸ் மீட் கொடுக்குறாரு, நாங்கள் 1% ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பேசுறாரு. எந்த அளவுக்கு வேடிக்கையா இருக்குன்னு பாருங்க. தேமுதிகவுக்கு, எஸ்டிபிஐக்கு அப்படின்ட்டு கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்துட்டு அதிமுக 34 சீட்டு நின்னாங்க. 34 சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணி 20% வாக்கு வாங்கியிருக்காங்க. 2019 பார்த்தீங்கன்னா வெறும் 20 தொகுதியில் நின்னாங்க. 20 தொகுதியில் நின்று அதிமுக தனி கட்சியாக 19% வாங்கினாங்க. இந்த பேசிக் கணக்கு கூட தெரியாம ஒரு பொதுச் செயலாளர் பிரஸ் மீட் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா அதுதாங்க மிகப்பெரிய வேடிக்கை. ஜோக் ஆஃப் த செஞ்சுரி அப்படின்னா அந்த பிரஸ் மீட்டை பார்த்து குலுங்கி குலுங்கி சேர்க்கலாம். 32 ஆண்டுகள் தமிழ்நாட்டை அதிகப்படியான ஆண்ட கட்சி, நாங்கள் 2026 ஆள போறோம் அப்படின்னு சொல்ற கட்சி 20% ஓட்டு என்பது மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. உங்க ஆட்சி அமைக்கணும்னா மினிமம் 35% வேணும். அதிமுக இந்த தேர்தலில் 7 தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்கு. மீண்டும் மீண்டும் எல்லாரும் அதே சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா அதான் உண்மை எத்தனை முறை சொன்னா என்ன? பாஜக இருந்தால் அதிமுக ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, தனியாக தான் நின்னீங்க, அப்படியே எல்லாத்துலையும் அடுத்து தொங்க விட்டுருக்கலாம்ல. இல்லை, இன்னும் கன்னியாகுமரியில் 4வது இடம், ராமநாதபுரத்துலையும் திருநெல்வேலியிலையும் 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நாம் தமிழரை நீங்கள் பீட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் 2000 ஓட்டு அந்த 2 தொகுதியிலுமே கம்மியாக இருந்ததுன்னா நாம் தமிழரோட பின்னாடி போயிருப்பீங்க. 4வது இடத்துல 3 தொகுதியில் 4வது இடம் போயிருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜகவை பார்த்து இனிமேலும் நீங்க ஒரு பாரம், நீங்க ஒரு பேர்டன், நீங்க இருந்தா நாங்க தோத்து போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாத நிலையை உருவாக்கியது அண்ணாமலை அவர்கள். ஏன்னா அவர் மீண்டும் மீண்டும் பிரஸ் மீட்டை சொன்னது, என் தொண்டனுக்கு இங்க நெஞ்ச நிமித்து நடக்கிறதுக்கு ஒரு மரியாதை வேண்டும், அந்த மரியாதையை நான் கொடுக்கவில்லை என்றால் மாநில தலைவராக இருக்கிறதுக்கு அருகதையற்றவன். அந்த மரியாதை இப்ப இருக்குல்ல, நான் நோட்டா பார்ட்டி இல்ல, 3% பார்ட்டி கிடையாது, நான் ஒரு பேர்டன் கிடையாது, we are growing. பாஜகவுடைய வரலாற்றிலேயே 11% வாக்கு என்பது வாங்கினே கிடையாது. ஃபர்ஸ்ட் 2024 தேர்தலில் தான் முதல் முறையாக வெறும் 23 தொகுதிகளில் போட்டியிட்டு 11% கண்டஸ்டட் ஓட் ஷேர் அப்படிங்கிறது 19%. உடனே சொல்லலாம் இல்ல கூட்டணியுடைய ஓட்டு இருக்கு, அந்த ஓட்டு இருக்கு. சரி, பாமகவுடைய ஓட்டுல பாஜகவுடைய ஓட்டு இல்லையா? டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிட்ட தேனி தொகுதியில் பாஜக ஓட்டு இல்லையா? அகைன் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் பாஜக ஓட்டு இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ராமநாதபுரம் அப்படிங்கிறது பாஜகவுடைய கோட்டையாக கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இப்படி பாஜகவுடைய ஓட் ஷேர் மற்ற கட்சிகளில் இருக்கிறது மாதிரியே மற்ற கட்சிகளுடைய வாக்குகளும் பாஜகவுடைய ஓட் ஷேர்ல இருக்கும். அட் த சேம் டைம் திமுகவுடைய ஓட் ஷேர் என்ன சொல்லுங்க? திமுக இதுவரை எப்போது தனித்து நின்றது திமுக ஓட் ஷேர் அப்படின்னு சொல்றதுக்கு 2014 சொல்லுவாங்க. 2014 காங்கிரஸ் மட்டும் தான் திமுக அலையன்ஸ்ல கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் இருந்தாங்க, இன்னும் சில கட்சிகள் இருந்தாங்க, நிறைய கட்சிகள் இருந்தாங்க. இப்படி எந்த தேர்தல் எடுத்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் கூட விட்டுருங்க, ஒரு சொசைட்டி இருக்கு, அப்பார்ட்மெண்ட் இருக்கு, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு தேர்தல் நடக்குதுன்னா கூட விசிகா வாங்க, கம்யூனிஸ்ட் வாங்க, காங்கிரஸ் வாங்க, நீங்கள் கூட்டணி இல்லாமல் நான் நிற்கவே முடியாது என்று திமுக இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி கூட்டணிக்காக எந்த அளவுக்கு விட்டு கொடுப்பாங்கன்னா 1980 தேர்தல் நினைக்கிறேன், அந்த தேர்தலில்
கருணாநிதி அவர்கள் காங்கிரஸோட கூட்டணி அமைக்கிறாரு. அவரு காங்கிரஸ் போட்டியிட்டதை விட கம்மியான தொகுதியில் போட்டியிட சட்டமன்ற தேர்தலில் நம்ப முடியுதா? பாதிக்கு பாதி பிரிக்கிறாங்க. அந்த பாதிக்கு பாதி பிரித்து காங்கிரஸ் ஒரு பாதியில் நிற்குது. திமுகவுடைய அந்த பாதியில் ஒரு சில சீட்டுகளை திமுக கூட்டணி கட்சி கொடுத்துட்டு குறைவான சீட்டு நிற்கிறாரு. 1998 99 பார்த்தீங்கன்னா 13 சீட்டு 15 சீட்டு 17 சீட்டுன்னு போட்டிட்டாங்க திமுக. அதிகமாக கூட்டணிக்கு வாரி கொடுத்து கூட்டணி நீங்க நில்லுங்க அப்படின்ட்டு சொல்ற திமுக இப்பொழுது பாஜகவுக்கு சிறு கட்சிகளோட சேர்த்து 11% வாக்கு தான் இருக்கு. அதுவும் 23 தொகுதியில் போட்டிட்ட பாஜகவுக்கு 11% வாக்கு தான் இருக்கு அப்படின்னு கலாய்க்கிறாங்க. அதான் 3% சொன்னாங்க, அடுத்து 5% இப்போ 11% பார்ட்டி தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இப்போ தேர்தலுக்கு பிறகு அதிமுக கூட்டணி தேவை என்று சில தலைவர்கள் பேசுறாங்க. வியூகம் சரியில்லைன்னு சில தலைவர்கள் பேசுறாங்க. ஒரு ஆட்டை நடு ரோட்ல வெட்டி அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் ஒரு போட்டோ போட்டு ரத்தத்தை அதுக்கு மேல ஊத்துறாங்க. அதை கண்டிக்க துப்பில்லாத சில பாஜக தலைவர்கள் ஓப்பன்ல பிரஸ் மீட்ல என்ன பேசுறாங்க? வியூகம் சரியில்லை, நாங்க அதிமுகவோட சேர்ந்து இருந்தோம்னா எஸ்பி வேலுமணி சொல்றது சரிதான், எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன சொன்னாரோ அது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தலைவர்கள் எப்பயாவது அவர்களாக முன் அண்ணாமலை அவர்களை சித்தரித்து அண்ணாமலை அவர்களை சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு ஆட்டை வெட்டி ஃபோட்டோவை போட்டு நேஷனல் மீடியா எடுத்து பேசுது. தமிழ்நாட்டில் எத்தனை பாஜக தலைவர்கள் அதை கண்டம் பண்ணியிருப்பாங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு. உங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் கட்சி ஏன் வளரலன்னு நீங்கள் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கூட்டணி வச்சு அந்த கூட்டணியால் ஒரு பயனும் இல்லாமல் போய் இப்படி தான் இத்தனை ஆண்டுகளாக இங்கே பாஜக இருந்திருக்கு. ஸோ கூட்டணி வச்சு காங்கிரஸ் இங்கே தேர்ந்து கழுத தேர்ந்து கட்டன் பாழ்ந்த கதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஆட்சி இருந்த கட்சி 67 வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்த கட்சி கூட்டணி வச்சு இப்போ தேஞ்சு போனது. குருமூர்த்தி அவர்கள் கூட சொல்லியிருப்பாரு. குருமூர்த்தி அவர்கள் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எப்படி காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளரவே கூடாது என்று நினைக்கிறாங்களோ காங்கிரஸோட மோசமான நிலைமைக்கு போயிடும் பாஜக அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ கூட்டணி அப்படிங்கிறத தயவு செஞ்சு மறந்துடுங்க. அண்ணாமலை அவர்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சீனியர் லீடர்ஸ் அனைவரும் டெல்லிக்கு சென்று கூட்டணி தேவை என்று பேசுகிற நிலையில அண்ணாமலை அவர்கள் கூட்டணி தேவையில்லை, மத்தியில் மோடி இருக்கும்போது நம்மளால கட்சியை வளர்க்க முடியலன்னா வேற எப்பவும் வளர்க்க முடியாது. திஸ் இஸ் த ரைட் டைம் டு க்ரோ த பார்ட்டி இன் தமிழ்நாடு. தயவு செஞ்சு என்னை நம்பி இந்த ஒரு தேர்தல் நம்ம தனியாக சந்திப்போம் என்று அவர் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக டெல்லி நம்பியது. ஸோ அதற்காக இப்பொழுது நாம் அண்ணாமலை அவர்களை பாராட்டியே ஆக வேண்டும். ஏன்னா அவர் நினைச்சு பாருங்க. ஸோ அதிமுக பாஜக அலையன்ஸ் இருக்கு, கோயம்புத்தூர்ல அவர் கண்டெஸ்ட் பண்றாரு, அவருக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, சரி அதிமுக பாஜக அலையன்ஸ் இருந்து நான் கண்டெஸ்ட் பண்ற தொகுதியில் அதிமுக ஓட்ஸ் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி நான் எம்பி ஆகலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா அது ஒரு டிபிக்கல் தலைவரா இருக்கும். ஆனா அது டிபிக்கல் தலைவர் கிடையாது. திஸ் இஸ் அண்ணாமலை. தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க வேண்டும், இந்த இடத்துல திராவிடத்திற்கு மாற்று தேசியம் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை நிலைநாட்டணும்னா அண்ணாமலை அவர்கள் எடுத்த டிசிஷன் சரி என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த இடத்துலையும் இந்த ஒரு நல்ல ரிசல்ட் வந்ததுக்கு பிறகும் 18.2% என்டிஏவுக்கு அதிமுக திமுக தேமுதிக இல்லாத கூட்டணியில் கிடைச்சிருக்கு அப்படின்னா திஸ் இஸ் சம்திங் ஃபினாமினல். எல்லாரும் எதிர்பார்க்க 25% வந்திருக்கணும், 20% வந்து பி ப்ராக்டிக்கல். கட்சி கட்டமைப்பு அப்படிங்கிறது இப்போதான் வலுப்பெற்று வருது. பூத் லெவலில் தெருவாக சென்று வாக்கு கேட்க அந்த அளவுக்கு பெருமளவு ஃபோர்ஸ் இல்லாத நிலையில் மோடி என்ற ஒரு இமேஜ், இந்த தமிழ்நாட்டில் அண்ணாமலை என்ற ஒரு இமேஜ் இருக்கும்போது 18% வாக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம ஹம்ப்ளி வி ஷுட் அக்செப்ட் இட். இதுக்கப்புறம் பாஜகவுடைய ட்ரெஜெக்டரி அப்படிங்கிறது இட்ஸ் அப்வர்ட்ஸ். ஒரு நீண்ட நெடிய பாதை அப்படிங்கிறது காத்திருக்கு. நமக்கு முன்னாடி 26 அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கோல், 29 அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கோல். இந்த நிலையில் ராக் சாலிட் சப்போர்ட் வித் அண்ணாமலை அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கணும். ஏன்னா ஒரு தலைவர் அவர் மத்திய அமைச்சர் ஆகிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே கொண்டாடி தீர்க்கணும். ஆனால் ஐயோ தயவு செஞ்சு மத்திய அமைச்சர் ஆக்கிறாதீங்க, வி நீட் ஹிம் இன் த ஸ்டேட், தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்ப்பதற்காக அண்ணாமலை தான் தேவை என்ற தொண்டர்கள் புலம்பக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவர் இருக்காருன்னா வரலாற்றிலேயே அண்ணாமலை மட்டும்தான். நீங்கள் நிதர்சனமான உண்மை, யாரோனா எப்படி வேணா பேசலாம், கேலி பேசலாம், கிண்டல் பேசலாம், ஆனால் இது உண்மையா இல்லைன்னு யோசிச்சு பாருங்க. கடந்த 2 நாட்களாக திமுக காரங்களாம் கொண்டாடுறாங்க, ஓகே அண்ணாமலை இஸ் அவுட், தமிழ்நாட்டை விட்டு அவர் அனுப்பியாச்சு, அவர் மத்திய அமைச்சர் ஆகிறாரு, இதற்கு பிறகு பாஜக அப்படிங்கிறது ஒரு ஃபார்மடபிள் ஃபோர்ஸாக தமிழ்நாட்டில் இருக்காது அப்படின்னு கொண்டாடி தீர்க்கிறாங்க திமுகவினர். பாஜகவினர் சோகமாக இருக்காங்க. ஆக்சுவலி இட் ஷுட் பி அதர் வே அரவுண்ட். திமுகவினர் சோகமாக இருக்கணும், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மத்திய அமைச்சர், அதுவும் பாஜக மத்திய அமைச்சர் ஆகிறாங்க, அப்போ தமிழ்நாட்டில் பாஜக சீக்கிரமாக வளரும். ஆனால் திமுகவினர் கொண்டாடுறாங்க, பாஜகவினர் சோகமாக இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு காரிஸ்மாவை, இந்த அளவுக்கு ஒரு ஆற்றலை கொண்ட ஒரு தலைவராக அண்ணாமலை இந்த இடத்துல உருவாகி நிற்கிறாரு.
இந்த இடத்துல அண்ணாமலை என்ற ஒரு ஆயுதம், இந்த ஆயுதத்தாலேயே தமிழகத்தை வெல்ல முடியவில்லை என்றால் அடுத்து எந்த ஆயுதத்தாலேயும் தமிழகத்தை வெல்ல முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு ராக் சாலிட் சப்போர்ட்டாக நாம் இருப்போம். எத்தனையோ அப்டக்கிள்ஸை தாண்டி, எத்தனையோ சீனியர் லீடர்ஸை தாண்டி, கட்சிக்குள்ள பல கருப்பாடுகளை தாண்டி, திமுக அதிமுகவை தாண்டி, இந்த மீடியாவை தாண்டி, எப்படா அண்ணாமலை சிக்குவார், எப்படா அவரை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய மீடியாவை தாண்டி, சோஷியல் மீடியாவை தாண்டியும் அண்ணாமலை இவ்வளோ டேரிங்காக நிற்கிறாருன்னா நம்மளை நம்பி தான். ஸோ நம்மளை நம்பி நிற்கக்கூடிய ஒருவருக்கு நாம் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால் வரலாறு நம்மளை மன்னிக்காது. அப்பேற்பட்ட அண்ணாமலையை நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்ட்டு வரலாறு என்றும் நம்மளை பழிக்கும். அதை தவிர இது ஒரு சாதனையா? எத்தனையோ சாதனைகள். இப்போ அதிமுகவை 3வது இடத்துல இருக்காங்க. ஓகே, போஸ்டல் ஓட்ஸில் எப்பவும் திராவிட கட்சிகளுக்கே போகக்கூடிய போஸ்டல் ஓட்ஸில் 2வது இடத்தை பிடித்திருக்கு பாஜக கூட்டணி. போஸ்டல் ஓட்ஸ் இங்கே இல்லை, இந்திய அளவிலேயே பாஜகவிற்கு எதிராக தான் வரும். யூஸ்வலி போஸ்டல் ஓட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லாம் இந்த சுற்று எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், காங்கிரஸ்க்கு அதிகமாக விழுந்திருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை தாண்டி 2வதாக அதிகமாக போஸ்டல் ஓட்ஸ் பதிவாகி இருக்கிறது பாஜக கூட்டணிக்கு அப்படிங்கிறது மீண்டும் அண்ணாமலை அவர்கள் செய்த ஒரு சாதனை. அது தவிர 81 தொகுதிகளில், தினமலரில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு, 81 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. திஸ் இஸ் மோர் ஆர் லெஸ் 34%. 234 தொகுதிகளில் 81 தொகுதிகளில் அசம்பிளி செக்மெண்ட்ஸில் இந்த நடந்து முடிந்த தேர்தலில் பாஜக கூட்டணி 2வது இடத்தை பிடித்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது அகைன் அண்ணாமலை செய்த சாதனை. என்னப்பா எல்லா கிரெடிட் தூக்கி அண்ணாமலை கொடுத்துருவீங்களா? அண்ணாமலை என்ன கிரெடிட் ஸ்டீலரா அப்படின்ட்டு கேட்டால் அது கிடையாது. எத்தனையோ ஆண்டுகளாக பல சீனியர் தலைவர்கள் தமிழ்நாட்டிலே ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி வளர்த்த ஒரு கட்சியில் அவர்கள் விதைத்த விதையில முளைச்சு இப்போது செடியாக, கொடியாக, மரமாக, இன்னும் பயிராக இருக்கக்கூடிய நிலையில அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அண்ணாமலை இருக்காரு. இந்த அறுவடை செய்யக்கூடிய நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத முக்கியம். சரியாக அறுவடை செய்கிறோமா? சரியான வளர்ச்சி பாதையில பாஜக இருக்கா? மீண்டும் கூட்டணிக்கு போறோமா? மீண்டும் கூட்டணிக்கு சென்று பாஜக எப்படி வளராமே இருந்ததோ அதே மாதிரி மண்ணோட மண்ணாக 2-3% பார்ட்டியாக எதிர்கட்சிகளால் எள்ளி நகையாடப்படக்கூடிய ஒரு தொண்டர் படையோட இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக அப்படியே இருக்க போறோமா? இல்லைனா அண்ணாமலை தலைமையை ஏற்று அனைவரும் ஓரணியாக ப்ளீஸ் உங்களுடைய அந்த பொன்னான நேரத்தையும் எஃபர்ட்ஸையும் திமுகவை எதிர்க்கிறதுலையும் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று சிந்தனை, தேச சிந்தனையை வளர செய்வதிலையும் செலவிடுங்க. உட்கட்சியில் எத்தனையோ வெடிப்பு, அதாவது டெய்லி ட்விட்டரை திறந்தால் அண்ணாமலைகளுக்கு எதிராக எழுதக்கூடிய ஒரு சில நபர்கள் அங்கங்கே முளைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அந்த எனர்ஜி டைம் எல்லாம் இப்படி திருப்பினீங்கன்னா நம்மளுடைய விஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல், அதற்காக போராடிட்டு இருக்கோம். உங்களுடைய அந்த கருத்துக்களை தயவு செஞ்சு உள்ளரங்க தாண்டி வெளியரங்குக்கு விடாதீங்க. கட்சிக்குள்ளே பேசுங்க, 4 செவத்துக்குள்ளே அடிச்சுக்கோங்க, பிடிச்சிக்கோங்க. ஆனால் வெளியில் வரும்போது கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படும் விதமாக, இழுக்கு ஏற்படும் விதமாக பேச வேண்டாம். ஏன்னா சீனியர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு நான் அறிவுரை சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. மற்ற கட்சிகளை பாருங்க, கட்சி தலைமையினுடைய கருத்துக்கு மாறாக எவ்வளோ பேர் பேச முடியும், பேசிவிட்டு எவ்வளோ நபர்கள் அந்த கட்சியில் இருந்து விட முடியும். ஆனால் பாஜகவில் சுதந்திரம் இருக்குது, அந்த டெமோக்ரஸி இருக்குது, அதை நாம் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. இதை தான் எதிரிகளுக்கு ஒரு ஆயுதமாக பயன்படுது. யாராவது நாளைக்கு ஒரு டிபேட்ல போய் உட்காராங்க, பாருங்க உங்க கட்சியில் இருக்கக்கூடிய இவரே அண்ணாமலை இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அங்க உட்காரக்கூடிய ஒரு பாஜக தொண்டருக்கு என்ன ரிப்ளை கொடுக்க தோணும்? என்ன ரிப்ளை கொடுக்க முடியும்? அவனால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எதிரிகளுக்கு நீங்களே ஆயுதத்தை ரெடி பண்ணி இந்தாப்பா ஆயுதம், பாஜக அடி அப்படின்னு சொல்றது நீங்க ஆயுதம் கொடுக்குறீங்க. அது மிகவும் தவறு. லாங் டேர்ம்ல இது பாஜகவுடைய வளர்ச்சியை மிக பெரிய அளவில் பாதிக்கும். சாதாரண பொதுமக்கள், வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு பொதுமக்கள், இத்தனை ஆண்டுகளாக கட்சியில் பயணித்த ஒருவர் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக இப்படி ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னா அது கண்டிப்பாக நம்பகத்தன்மை உள்ள இருக்கிறதா தான் இருக்கும். நம்ம அப்படியே நம்பிடுவான். அவர் பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று சிந்தையில் இருந்தால் கூட வாக்களிக்காம கடந்து போயிடுவாங்க, வேற ஒரு கட்சிக்கு போயிடுவாங்க. ஏன்னா எத்தனையோ ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. இப்போவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. நாளைக்கு விஜய் வராரு, இன்னும் நிறைய பேர் வருவாங்க, அந்த கட்சிக்கு டப்புன்னு தாவிடுவாங்க. ஸோ காமன் மேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள நடக்கக்கூடிய இந்த சண்டை என்பது தவிர்க்கப்பட வேண்டியது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, நான் யாரை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால நம்ம இறுதியாக இந்த பதிவோடு இறுதியாக சொல்லிக்க விரும்புறது எல்லாமே, திஸ் இஸ் த பெஸ்ட் எவர் எலெக்ஷன் ஃபார் பிஜேபி இன் தமிழ்நாடு. ஒரு சிறப்பான தேர்தலை, கட்டமைப்பு இல்லாமல் ஒரு தேர்தலை நம்ம எதிர்கொண்டிருக்கோம். தேர்தலில் மோரார்லெஸ் வெற்றி பெற்றிருக்கோம். ஏன்னா திமுக அப்படிங்கிறது அதனுடைய எதிரியாகவே பாஜகவை நிர்ணயித்து விட்டது.
எந்தெந்த மாநிலத்துல எல்லாம் பாஜக வர்சஸ் இன்னொரு பார்ட்டின்னு ஆகுதோ அந்த இடத்துல பாஜகவுடைய growth அப்படிங்கிறது யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. அப்படி திமுகவுடைய எதிரியாக பாஜக ஆன பிறகு இதை விட என்ன ஒரு ஒரு சாதனையை அண்ணாமலை நிகழ்த்தி காட்டிட முடியும்? எப்பவுமே திமுக வர்சஸ் அதிமுக இருந்த ஒரு ஒரு கான்டெஸ்ட்டை திமுக வர்சஸ் பாஜகன்னு திருப்பி காட்டியிருக்காரு இல்லையா? அதற்கு எவ்வளவு தைரியம் வேணும், எவ்வளவு உழைப்பு வேணும், எவ்வளவு ஆற்றல் வேணும். அதை செய்து காட்டிய அண்ணாமலை அவர்களுக்கு, தொண்டர்களுக்கு உற்சாகத்தையும் தமிழ்நாட்டிலே ஆட்சி பிடிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை அளித்த அண்ணாமலை அவர்களோட நிற்கிறதுல நம்ம ரொம்ப பெருமைப்படுறோம். அதை கடமையாகவும் நினைக்கிறோம். அதில் யாருக்கு வேணால் மாற்று கருத்து இருக்கலாம், அதை உள்ளரங்களை தயவு செஞ்சு பேசுங்க. ட்விட்டரில் ட்வீட்ஸ் எழுதுறது என்பது கண்டிப்பாகவே முறையாக இருக்காது. மீண்டும் அடுத்து நீங்கள் சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த தேர்தல் அப்படிங்கிறது பாஜகவிற்கு சிறப்பான ஒரு தேர்தல் அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்காக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை எடுத்து தமிழ்நாட்டில் பாஜக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகள், வென்ற தொகுதிகள், கூட்டணி கணக்கு அனைத்தையுமே விரிவாக அடுத்த காணொலியில் பேசப்படும். அதோட வணக்கம். வந்தே மாதரம்.